என்னாலதான் நடக்குது, நான் இருந்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. சாதாரண வரதா இல்லையா? ஒரு கடை ஓனர் என்ன நினைப்பாரு, நம்ம தான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் நினைப்பாரு. கடையில கீழே வேலை செய்யக்கூடியவர் என்ன நினைப்பாரு, ஓனருக்கு என்ன தெரியும், நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலைன்னு யாராவது கஸ்டமர் தான் யார் பாக்குறோம், நம்ம தான் பாக்குறோம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு, இவருக்கு இருக்கிற பிரச்சனை இவருக்கு. வீட்டு குடும்ப தலைவர் என்ன நினைப்பாரு, நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் நினைப்பாரு. அம்மா என்ன நினைப்பாங்க, வீட்டுல இருக்கிற பெண்மணி மனைவி என்ன நினைப்பாங்க, நாம தான் குழந்தை குட்டி எல்லாம் பார்த்துக்கிறோம், அந்த வேலைக்கு சொன்ன கணவன் செய்வாரா என்று ஒவ்வொருவரும் தத்தமது விஷயத்தை நாம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். என்னால இந்த விஷயம் நடக்க கிடையாது, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னால நடக்குது என்ற விஷயம் ஒருபோதும் நினைத்து விடக் கூடாது சகோதரர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கிறான். பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் நமக்கு முகாந்திரம் கிடையாது. நீ எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்துட்டு போ, அல்லாஹ் நாடினால் உன்னை அழிப்பதற்கு உன்னுடைய சார்ந்த ஒரு மக்கள் உருவாக்கிறோம். ஃபிரௌன் ஒருவன் இருந்தான், அனரப்புக்கும் ஆளான்னு சொல்லிட்டு இருந்தான். இருக்கக்கூடிய கடவுள்லயே பெரிய கடவுள் நான் தான் சொல்லிட்டு இருந்தான். அவனுடைய வீட்டிலேயே ஒருத்தரை வளர்க்க வைத்து, மூசா அலைஹிஸ்ஸலாமை வளர்க்க வைத்து காலி பண்ணானா இல்லையா? கடந்த 30-40 ஆண்டுகளாக ஒரு நாடு கங்கணம் கட்டி கொண்டு ஆடிச்சு. என்ன ஒண்ணும் தொட முடியாது, என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன அடிச்சிடா பார்ப்போம் என்ற அளவுக்கு எல்லாம் சவால்களும். எங்களை போல பாதுகாப்பான நாடு கிடையாது, மக்களே இந்த நாடு பாதுகாப்பா இருக்கிறது வா அப்படின்னு சொல்லி அழைத்த பிரதமர், இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் இவ்வளவு காலமாக இருந்தாங்க. எந்த பிரதமர் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்கள் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கிறோம் என்று சொன்னானோ அவரே என்ன சொல்கின்றார், ஆஹா எங்க அம்மாவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல், 1,00,000 பேரை நாசம் பண்ணிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் நம்மை படைத்து நான் சொல்கிற சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையாக சொல்லுகின்றான். இதில் மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும் என்பதும் நமக்கான ஒரு கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களை நிகழ்த்தும் பொழுதும் அவன் என்றென்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான். ஒருபோதும் அவனுடைய வசனங்கள் பொய்யாகாது. அல்லாஹுடைய சட்டங்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளும் சரி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அவன் என்ன நாடுகின்றானோ அதை நடத்தியே தீர்வான் என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை கண்முன்னால் அல்லாஹ் தஆலா நடத்தி காண்பித்துக் கொண்டேதான் இருக்கிறான். இதை படிப்பினையாக பெற்று நாம் வாழ்க்கையில் எப்படி அமல்படுத்துகின்றோம் என்பது தத்தமது விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி சமீபத்தில் நடந்த விஷயங்களை சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். அதையும் தாண்டி 12வது அத்தியாயம் 76வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கின்றான். உலகத்தில் எப்பேற்பட்ட விஷயத்தை தெரிந்தவனாக இருந்தாலும் சரிதான், எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருவர் சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரிதான், அவருக்கும் மேல் ஒருவர் இருப்பார். அவர்தான் எல்லாமே என்று, அந்த தனிப்பட்ட நபர் தான் எல்லாமே என்று யாராலும் எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் சொல்ல முடியாது. எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று ஒருவன் வந்து விட்டால் இல்லை, இன்னொருவனும் இருந்து கொண்டிருக்கிறான். அவனே உலகத்தில் அனைத்தையும் தெரிந்த ஒரு விஷயங்களை தெரிந்த மனிதராக இருந்தாலும் அதற்கும் மேல் அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கான ஒரு படிப்பினை. அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது கூட ஒவ்வொரு அறிந்தவன், ஒரு அறிந்தவன் தான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு விஷயத்தை செய்கின்றார், அவர் நல்ல டேலண்ட் பா, அவர் நல்ல விஷயங்களை தெரிந்திருக்கிறார், அவர் அந்த விஷயத்தை சரியாக செய்து விடுவார் என்று நம்மளுடைய கணிப்பு உட்பட்டு நம்ம செய்வோம். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கின்றான். யாராக இருந்தாலுமே சரி இதிலிருந்து தப்பித்து விட முடியாது. அப்ப நமக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் தஆலா இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு மிக முக்கியமான பாடம் சகோதரர்களே. இது வரலாறிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து விட்டு நடப்பு நிகழ்வுக்குள்ளாக வருவோம். அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையையும் தெரிந்து கொள்வோம். எனக்கும் மேல் ஒருவன் இருக்கத்தான் செய்கின்றான். உலகத்தில் எந்த அறிவுக்கு உட்பட்டு இருந்தாலும் சரிதான், நான் தான் எல்லாத்திலையும் பெருசு, நான் தான் எல்லாத்திலையும் முக்கியமானவர் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பாடமாக சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான். இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் பாவமாக எதை பார்க்கலாம் என்பதை சிந்தித்து பாருங்களேன். வரலாறுலே பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், இணை வைக்க கூடாது, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை வேறொருவருக்கோ இல்லை மனிதனுக்கோ, மனிதர் இல்லாத வேறு ஒரு மிருகத்துக்கோ இல்லை ஒரு மரத்துக்கோ இருக்கக்கூடாது என்பதெல்லாம் நாம் இணை வைப்பு என்று அறிந்து வைத்திருக்கிறோம்.
அப்படி இருக்கும் பொழுது அது பெரும் பாவம். ஆனா முதல் பாவமாக வரலாறுகளை சிந்தித்து பாருங்களேன். ஷைத்தான் இட்ட பெருமைதான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெருசு என்பதுதான் அல்லாஹ்விடத்துல வாக்குவாதம் செய்யறான். நான் பெருசு என்ன, நெருப்பால படைச்ச அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்த அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல வாக்குவாதம் செய்தான். அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல ஒரு பட்டத்தை சூட்டுகின்றான். யாரு? எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன் என்று அல்லாஹ்விடத்துல வாக்குவாதம் செய்த ஷைத்தானை பார்த்து சாபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அவன் பெருமை எடுத்து விட்டான், அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலேயே அங்கே ஷைத்தானுக்கு பட்டத்தை சூட்டுகின்றான். அவன் மறுப்பாளன், காஃபிர் என்னும் ஒரு இடத்தை அவன் அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாம பெருசு என்று எந்த ஒரு கட்டத்திலும், எந்த ஒரு சூழலிலும், எந்த ஒரு அளவுகோலிலும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைத்திற்கும் மேல் பார்த்து கொண்டிருக்கிறான். இல்லை, இந்த உலகத்திலேயே நம்மை விட சிறந்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், நான் தான் சிறந்தவன் என்று நிலைநாட்டுவதற்கு ஒருபோதும் நான் இருந்துவிடக் கூடாது, ஒருபோதும் நான் செய்துவிடக் கூடாது என்பதற்கு நிறைய பாடங்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனையும் தாண்டி இந்த பெருமையை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 147 பதியப்பட்டிருக்கிறது. இந்த பெருமைன்னு விஷயம் வந்துருச்சு, நான் தான் பெரியவன் என்ற ஒரு மமதை வந்துருச்சு, நான் தான் என்னால தான் நடக்குது என்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனையும் தாண்டி ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். லா யதுகுல் ஜன்னத, ஒருபோதும் சொர்க்கத்துக்கு நுழைந்து விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதன் பிறகு அதனுடைய விவரமா சொல்றாங்க பாருங்க. மன் கான ஃபீ கப்லிஹி மிஸ்கால ஸர்ரத்தின் ஃபீ மின் கிப்ர், எவன் ஒருவருக்கு கடுகளவு பெருமை உள்ளத்தில் இருக்கிறதோ ஒருபோதும் அவனால் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒருபோதும் நம்மிடத்தில் அந்த பெருமை குடியேறிவிடக் கூடாது, என்னாலதான் நடக்குது என்ற ஒரு விஷயம் வந்து விடக்கூடாது. சரி, இந்த பெருமை என்றால் என்ன, எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், சஹாபிகள் இது போல விஷயம் கேள்விப்பட்டா என்ன பண்ணுவாங்க? துடிதுடிச்சு போவாங்க. ஆஹா, அந்த பெருமை இடத்துல இருந்துடக்கூடாது, சொர்க்கத்திற்கு எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த சொர்க்கமே இல்லாம போயிருமே, லா யதுகுல் ஜன்னத, சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே என்று துடிதுடிச்சு போவாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அழகா ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன், அழகா ஆடை அணியணும்னு நினைக்கிறேன், என்னை நானே அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன், இதுவும் பெருமையில் அடங்குமா என்ற ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடியும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானவன்பா, அந்த அழகை படைச்சதே அவன் தானே, அவன் எவ்வளவு அழகானவன். இங்க உலகத்துல எதெல்லாம் அழகாக பார்த்து சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்றோமோ அதை படைத்தது ரப்பு தானே. அந்த ரப்பு எவ்வளவு அழகானவனா இருப்பான், அவன் அழகதான் விரும்புறான். ஆனா பெருமை என்ன தெரியுமா? அல் கிப்ரு பதருல் ஹக், பெருமை என்பது உண்மை என்று தெரிந்து கொண்டே மறைப்பது. தெளிவா தெரியும், இல்ல இல்ல இது கிடையாது என்று தன்னை நிலைநிறுத்துவதற்கு, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு, 4 பேருக்கு முன்னாடி நான் நின்றுகிட்டு இருக்கிறேனே, நான் அந்த விஷயத்தை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேனே, வாபஸ் வாங்கினா தவறாயிருமே என்று எவன் ஒருவன் இருக்கிறானோ, அந்த உண்மையை தெரிந்து கொண்டே மறைக்கிறானோ அவர்களுக்குத்தான் அதுதான் பெருமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான். நிறைய பாடத்தை எடுக்கலாம் இதிலிருந்து. தௌஹீதை பற்றி பிரச்சாரம் செய்யும் பொழுது, குர்ஆனுடைய வசனம் இது இருக்கு என்று தெரியும் பொழுது நிறைய மக்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? குர்ஆன் வசனம் இருக்குதான், அது உங்களுக்கு புரியாது, குர்ஆன் வசனம் இருக்குதான் நீங்க இதை பேசாதீங்க, குர்ஆன் வசனம் இருக்குதான் அது நம்ம நடைமுறைப்படுத்தும் நம்ம மூளைக்கு எட்டாது, அது நம்ம சஹாபிகள் மட்டும்தான் புரியும் என்ற அளவுக்கெல்லாம் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்க்ரி ஃபஹல் மின் முதக்கிர், குர்ஆனை விளங்குவதற்கு எளிதாக்கியும் அல்லாஹ் தஆலா ஈஸின்னு சொல்லிட்டான், புரிஞ்சிருக்கிறதுக்கு ஈஸின்னு சொல்லிட்டான். கஷ்டம்னு சொல்றது நீங்க யார்? தெரிந்து கொண்டே மறைப்பார்கள், தெரிந்து கொண்டே இந்த ஹக்கை மறைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராங்க பாருங்க. தெரிந்து கொண்டே உண்மையை மறைப்பது, அதுக்கு பிறகு வஹம்துன் நாசி, மனிதர்களை இழிவாக கருதுவது, இது மிக முக்கியமான பாடம் சகோதரர்களே. இந்த பெருமை எனும் ஒரு விஷயம் நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து எறிய வேண்டும் என்பதற்கான உதாரணம் மனிதர்களை இழிவாக கருதுவது. பணக்காரன் ஏழை என்னும் ஒரு விஷயம் எத்துணை மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பணக்காரன் ஏழையை பார்த்தால் அவளா என்ன மனுஷன், அவளும் அவ்வளவுதான், அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவன் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல தான் அவன் இருக்கணும், அவனை தூக்கிட்டு போய் நடு வீட்டுல வச்சா என்ன ஆகுறது? இது போல வார்த்தைகள் சாதாரணமாக புழுகின்றதா இல்லையா?
பணத்தை வைத்து அந்தஸ்தை வைத்து ஒருவரை கீழ்நிலையாக கருதுவது, தொழிலை வைத்து கீழ்நிலையாக கருதுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உழைத்து உண்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்களே. அவர் எந்த உழைப்பாக இருந்தாலும் ஹலாலாக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் நம்மை காட்ட முடியாது, யாரையும் இழிவாக கருதக்கூடாது. சகோதரர்களே, சொந்தங்களுக்கு மத்தியில ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயம் நடக்குது? பணக்காசு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்துருவாங்க, ஏழையா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை விட்டுருவாங்க. பார்க்கிறோமா இல்லையா? சின்ன ஏதாவது குடும்ப ஹலாலான நிகழ்வா இருக்கும், ஏழையா இருக்கணும் கண்டு கிடைக்க விட்டுருப்பான். எதுக்கு? இந்த அளவுக்கு நடக்குதா இல்லையா? இழிவாக நாம் ஒருவரை எந்த விஷயத்தை வைத்திருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை வைத்து அதனை வைத்து காரணம் காட்டி அவர் இழிவு, அவர் இந்த விஷயம் எனக்கு ஒப்பாகலாம் வரமாட்டாங்க என்று ஒருவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அது பெருமையில் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனை தாண்டி நம்ம சமுதாயத்தில் முக்கியமா இருக்குது என்னது? மொழி பிரச்சனை இருக்குது. இந்த நொடி வரைக்கும் இருக்குது. ஏங்க, மொழி என்பது அடையாளம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனை வைத்து ஒருவரை இழிவுபடுத்துவதும் அதனை வைத்து ஒருவர் மேம்படுத்துவதும் இருப்பதிலே ஆக பெருமையில் சார்பு என்று சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? உருது பேசக்கூடிய மக்கள், தமிழ் பேசக்கூடிய மக்களை தேடுன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கோம் நீங்களும். தேடுனா இஸ்லாமியில் இல்லைன்னு எனக்கு நினைக்கிறான், அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். காதால கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியே தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஒரு சில இடத்துல உருது பேசக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லீம் கிடையாது என்றெல்லாம் சாதாரணமாக இந்த பாகுபாடு பார்க்கிறோமே. இதை உடைப்பதற்கு தானே, தகர்த்து எரியத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. மொழியை வைத்து பாகுபாடு, காசை வைத்து பாகுபாடு, பணத்தை வைத்து, சுத்தத்தை வைத்து ஏதேதோ காரணம் காட்டி கிட்ட வந்துடாத என்ற அளவுக்கு எல்லாம் போகுது. தொழிலை வைத்து பார்க்கிறாங்களா இல்லையா சகோதரர்களே? போஸ்டர் ஒட்டக்கூடிய வேலையை ஒரு சகோதரர் செய்கிறார், அதை ஒரு மனிதர் சாதாரணமாக கேலி கிண்டல் அடிப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வேலையை தான் செய்யறாரு, அவர் நம்மளோட தான் செட் ஆவார். இந்த அளவுக்கு பேசிக்கிறாங்களே, இதெல்லாம் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்த விஷயமா? ஒன்று ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் அது இறையச்சத்தின் அடிப்படையில். ஆனால் எனக்கு இருக்கிறதா என்று யாரும் சொல்ல முடியாது, யாருக்கும் இருக்கிறதா என்று நான் சொல்ல முடியாது என்று இருக்கும் பொழுது ஒருவரை இழிவாக கருதுவது என்பது அப்பேற்பட்ட விஷயம், ஒரு தவறான காரியம் என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். என்னாலதான் இந்த வேலை நடக்குதுவா, நான் இல்லைன்னா இது யாரும் செய்ய முடியாது என்ற ஒரு விஷயம் வருகிறதா இல்லையா? நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல நான் இருந்தா இதை விட சூப்பரா பண்ணியிருப்பேன், நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என்ற அளவிற்கு குடும்ப தலைவர் கூட நினைக்க முடியாது சகோதரர்களே. குடும்ப தலைவர் கூட நான் தான் உணவு போட்டுக்கிட்டு இருக்கிற மனைவி மக்களுக்கு, இப்போ வரைக்கும் அது உண்மையா இருக்கலாம். இந்த நொடி எனக்கு மௌத்தாயிருச்சு, என்னுடைய மனைவி மக்களை அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒரு வகையில் உணவளித்துக் கொண்டேதான் இருக்கிறான். எத்தனையோ குடும்ப தலைவர்கள் இறந்து விட்ட பிறகும் அந்த குடும்பம் வளர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்ப யார் நடத்தி கொண்டிருப்பது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இதை சரிபார்த்து கொண்டிருக்கிறான். அவன் தான் ஆக பெருமைக்குரியவன். என்னால தான் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த விஷயம் இல்லை, நான் இருந்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சது. சாதாரண வரதா இல்லையா? ஒரு கடை ஓனர் என்ன நினைப்பாரு? நம்ம தான் கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம், அவர் நினைப்பாரு. கடையில கீழே வேலை செய்யக்கூடியவர் என்ன நினைப்பாரு? ஓனருக்கு என்ன தெரியும், நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலைன்னு யாராவது கஸ்டமர் தான் யார் பாக்குறோம்? நம்ம தானே பாக்குறோம். அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு, இவருக்கு இருக்கிற பிரச்சனை இவருக்கு. வீட்டு குடும்ப தலைவர் என்ன நினைப்பாரு? நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவர் நினைப்பாரு. அம்மா என்ன நினைப்பாங்க? வீட்டுல இருக்கிற பெண்மணி மனைவி என்ன நினைப்பாங்க? நாம தான் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்கிறோம், அந்த வேலையை சொன்ன கணவன் செய்வாரா என்று ஒவ்வொருவரும் தத்தமது விஷயத்தை நாம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தை பார்த்தோமே, நாட்டை எடுத்துக்கொண்டாலுமே சரி, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். என்னால இந்த விஷயம் நடக்க கிடையாது, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னால நடக்குது என்ற விஷயம் ஒருபோதும் நினைத்து விடக் கூடாது சகோதரர்கள். இதனை தாண்டித்தான் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஃபஃபௌக குல்லி ஸி இல்மின் அலீமுன், ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கிறான். பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் நமக்கு முகாந்திரம் கிடையாது. நீ எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்துட்டு போ, அல்லாஹ் நாடினால் உன்னை அழிப்பதற்கு உன்னுடைய சார்ந்த ஒரு மக்களை உருவாக்கிறோம். எப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திலிருந்து மமதை கொள்பவனாக இருந்துட்டு போ, அதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஃபிரௌன் ஒருவன் இருந்தான், அனரப்புக்கும் ஆளான்னு சொல்லிட்டு இருந்தான், இருக்கக்கூடிய கடவுள்லேயே பெரிய கடவுள் நான் தான் சொல்லிட்டு இருந்தான். அவனுடைய வீட்டிலேயே ஒருத்தரை வளர்க்க வைத்து, மூசா அலைஹிஸ்ஸலாமை வளர வைத்து காலி பண்ணானா இல்லையா? அப்போ அந்த பாடம் நமக்கு கிடைக்கிறது. 30-40 ஆண்டுகளாக, கடந்த 30-40 ஆண்டுகளாக ஒரு நாடு கங்கணம் வெட்டி கொண்டு ஆடிச்சு. என்ன ஒண்ணும் தொட முடியாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அடிச்சிடறா பார்ப்போம் என்ற அளவுக்கு எல்லாம் சவால்களும். எங்களை போல பாதுகாப்பான நாடு கிடையாது, மக்களே இந்த நாடு பாதுகாப்பா இருக்கிறது வா அப்படின்னு சொல்லி அழைத்த பிரதமர், இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் இவ்வளவு காலமாக இருந்தாங்க.
என்ன மாதிரியான சூழல் பாருங்க. என்ன அடிக்க ஒண்ணும் கிடையாது, 3 அடுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஏவுகணை போட்டாங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரத்துல அயன் டோம் இருக்கு. அயன் டோம்னா இரும்பு கவசமா, நாட்டே அவர் அப்படியே மூடி வச்சிருக்கிறாராம். இவ்வளவு நாள் அவர் சொன்ன கொக்கரிப்பு, அயன் டோம் வச்சிருக்கிறோம். அயன் டோமும் இல்லையா, 10 கிலோமீட்டர் தூரத்துல அது இருக்குது. 50 கிலோமீட்டர் தூரத்துல டேவிட் ஸ்லிங்னு வச்சிருக்கிறோம். ஏவுகணை வந்து அதை அடிச்சிரும். 50 கிலோமீட்டர் தூரம் இது அடிச்சா 1000 கிலோமீட்டர் தூரம் தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வச்சிருக்கிறோம். என்ன மாதிரியான டெக்னாலஜி வச்சிருக்கிறோம் தெரியுமா? இங்க இருக்கலையா சீலிங், இது போல பாம் போட்டாங்கன்னா காசால நடத்தப்பட்ட பாம்புடைய விளக்கத்தை பத்தி சொல்லப்படுது. இந்த சீலிங்கை தாண்டி 2வது சீலிங்கை தாண்டி 3வது சீலிங்கை தாண்டி கீழே வெடிக்குமா. அதாவது அந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய போராளிகளுடைய அந்த குடவுன் எல்லாம் வெடிக்கணும் என்ற அளவுக்கு அவன் கீழே போய் வெடிக்கும். இந்த மாதிரியான டெக்னாலஜி வச்சுலாம் என்ன பண்ண முடியும் என்ற அளவுக்கு கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். கடந்த 1-2 மாத காலமாக நாங்கள் பார்க்கலாம், எந்தெந்த நாடுகளாம் எதிர்ப்பை தெரிவிக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரதமர் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கிறோம் என்று சொன்னானோ அவரே என்ன சொல்கின்றார், ஆஹா எங்க அம்மாவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல், 1,00,000 பேரை நாசம் பண்ணிட்டு எங்க அம்மாவுடைய உயிருக்கு அச்சுறுத்தல், பாம்போட பொண்ணான நான் செய்ய மாட்டேன் விட மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் கொக்கரித்து கொண்டிருந்த விஷயத்தை பார்த்தோம். ஆனால் எந்த அரசாங்க பாதுகாப்பும் இல்லாமல், எந்த அரசாங்க பேக்கப்பும் இல்லாமல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளிகள், காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் கூட இஸ்ரேலை குண்டு முறையை போட்டு ஒடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கு. எதுவும் அங்க சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது. லெபனான் அடிக்குது, ஈரான் அடிக்குது, எல்லாரும் இப்ப அடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாட்டை விட்டு சாறை சாறையாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்கள். பாதுகாப்பா இருக்கிற மந்திரி என்ன அடிச்சுக்கு ஒன்றும் கிடையாது என்று பெருமையோடு எல்லாமே எடுத்து உள்ள 10-15 வருஷம் அப்படியே ஓஹோ எல்லாம் தெரியும். அல்லாஹ்தால பிடிச்சிட்டான்னா முடிஞ்சிருச்சு. அத்தோட வரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் நாடி இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துஆ செய்யுங்க. அவர்கள் கதறக்கூடிய கதறல் சத்தம் ஒவ்வொன்றும் நம்முடைய காதுகளில் இந்த நொடி வரைக்கும் காசாவில் வாழ்ந்த மக்களுடைய கதறல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்குது. என்ன மாதிரியான சூழல் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழல் சகோதரர்களே. ஒரே ஒரு சூழல் புரிந்து கொள்வதற்காக, பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னா ஜனாசா தொலை வச்சு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. என்ன மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு வீட்டுல நடக்குது, ஒரு வீடு இடிஞ்சு விழுது, தந்தை மட்டும் காப்பாற்றப்படுகிறார், குழந்தை வீட்டில் உள்ள அந்த இடுபாடுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அத்தா அத்தா அத்தான்னு கதறுது. 1 நாள் கதறுது, 2 நாள் கதறுது, 3வது நாள் சுதி குறையுது. அத்தா கதறாரு, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு கதறாரு. என்ன மாதிரியான சூழல் பாருங்க. இதெல்லாம் நடத்தி அப்படி நம்ம இடத்துல நம்ம இருந்தா என்ன யோசிப்போம், என்ன மாதிரியான விஷயம் நமக்கு இருக்கிறோம். குரலுடைய விஷயம் குறையுது, காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை, அந்த செங்கல்ல அந்த இடுபாடுகளை தூக்க முடியல, யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, துடிக்கிறார். இறந்துட்டா கூட அது ஒரு விஷயமான சோகம். ஆனால் இதை நம்ம பார்க்கிறோம், கண் முன்னால் காப்பாற்ற முடியாமல் குரல் கேட்குது, ஆனால் கை கட்டுற தூரத்தில் நம்முடைய பிள்ளை இல்லை என்பது என்ன மாதிரியான சோதனை நினைச்சு பாருங்களேன். இந்த மாதிரியான சூழலெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பிடி வந்து விட்டதோ என்னவோ இதை தாண்டி தினம் நம்ம பார்த்தோம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு அரெஸ்ட் வாரண்ட்டை நிரூபிச்சிச்சு. அது தாண்டி என்ன நடக்கும் அது அல்லாஹ் ஆலம், அதை பத்தி நமக்கு தெரியல. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்போர்ட்டும் நாங்க பின்வாங்கிக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் நாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று ஒவ்வொரு நாடாக பின்வாங்கி கொண்டே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதையும் தாண்டி பிரேக்கிங் நியூஸாக ஊரை விட்டு ஓடிட்டார்கள் என்ற நம்ம விஷயத்தை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதன் தாண்டி நம்ம இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம தான் எல்லாம். நான் நினைச்ச என்ன இருந்தாலும் பண்ணுவேன். சமீபத்தில் என்ன நடந்துச்சு, மார்ட்டின் பேரால கொலை. நேற்று முந்தைய தினம்லாம் யூபியில முஸ்லிம்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தா கொன்றுவேன் என்று போலீஸ் அறிவிப்பு செஞ்சுட்டு போறாரு. என்ன மாதிரியான சூழல் பாருங்க. நிறைய இடங்கள்ல நடந்தது. நம்ம நினைச்சதுதான் வெளியே வரும், நான் நினைச்ச ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு இங்கேயும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள். யார் அவர்களுக்கு பண பேக்கப்பா இருந்தாங்களோ, எப்படி ஃபிரௌனுக்கு காரணம் இருந்தானோ அது போல இங்க ஒருத்தன் பணக்காசுகளை கொட்டி கொண்டிருந்தான், அவர்களுக்கு எதிராக அரசு வரன் நேற்று எதிரும் வருது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அதிகமாக தாண்டி என்னென்னவெல்லாம் இந்த பாசித்தத்தை அரங்கேறி விட்டு மக்களுக்கு எதிராக செய்து கொண்டதை அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்யறான். நாட்டுடைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். அழிவு என்பது நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து கண்டிப்பாக உதவி வரும் என்பதுதான் நமக்கான பாடம் சகோதரர்களே. நாம் இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன? எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னாலதான் நடக்குது, நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மனிதனை இழிவாக பார்ப்பதும் உண்மையை தெரிந்து கொண்டே மறைப்பதும் என்னாலதான் அனைத்து விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்ற ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருந்து விடக்கூடாது. அப்ப நம்ம பார்க்கிறோம், என்னத்தான் டெக்னாலஜி, என்னத்தான் காசு, என்னதான் விஷயம் இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய பிடி வந்து விட்டது என்று சொன்னால் யாரும் காப்பாற்ற முடியாது.
இது என்னிடத்திலிருந்து இருந்து விடக்கூடாது. அவருடைய கனி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி இப்போ இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வரும். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கத்தான் போகிறோம். அந்த விஷயம் துளியளவும் நம்ம இடத்துல இருந்து கூடாது. அவன் ஆணவத்தோடு நாட்டையே காப்பாற்ற நான் தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை மறுபடியும் நினைவுற்றோம் பாருங்க, எப்படி துல்லியமா நமக்கு புரிய வைக்கிறான். லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கப்லிஹி மிஸ்கால ஸர்ரத்தின் மின் கிப்ர். கடுகளவு பெருமை கூட வேண்டாம். அவன் நாட்டை பார்த்து கத்துருவேன், உலகத்தை பெரியவன் நான் தான் என்று அவன் சொல்லிட்டு இருந்தான். என் வீட்டை சார்ந்து, என் குடும்பத்தை சார்ந்து, என் ஆபீஸை சார்ந்து, என்னுடைய வேலை இடத்திலே சார்ந்து, இல்லை பள்ளிவாசல ஏதோ ஒரு நிர்வாகத்தை சார்ந்து நான் தான் பிரிவேன், என்னதான் நடக்குது என்ற விஷயம் இருந்தால் நமக்கும் இது பாடம். இந்த பெருமை என்பது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கரையான் போல பெரிய மரமா தெரியும். ஆஹப்பா என்ன மாதிரியான மரம், எவ்வளவு வருஷமா இருக்கு தெரியுமா என்ற அளவுக்குலாம் நம்மக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன காத்து வந்திருக்கோம், இடிஞ்சு விடுறத பார்க்கத்தான் செஞ்சிருக்கோம். நம்ம இடையே இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அரித்து ஒரு நல்லது இல்லாத வகையில நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய இந்த பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அப்படியே எனக்கு எல்லா விஷயம் தெரியுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் நாடி எனக்கு கிடைச்சது, அல்லாஹ் நாடி இப்ப கொடுத்திருக்கிறான், அவன் நாடினால் நாளையே இதை போக்கி விடுவான் என்ற அளவுக்கு தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும். யாரையும் கீழாக, யாரையும் கீழ்த்தரமாக நாம் நினைத்து விடக்கூடாது. நான் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என் குடும்பமாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், அனைத்தும் அல்லாஹ் நாடி நடந்து கொண்டிருக்கிறது, என்றைக்கும் நடக்கும் என்பதை உள்ளத்தில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒருபோதும் இந்த பெருமை நம்மிடத்திலிருந்து இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். கூடுதலாக இந்த காசாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தீர்த்து வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக அதிகமாக துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய உதவி கிடைச்சிருச்சோ என்ற அளவிற்கு சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக அந்த அடிவை காணும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துஆக்கள் தொடர வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.